ஹாய் மக்களே, வெல்கம் டு பசுமை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பனானா பவுடர் யூஸ் பண்ணி ஒரு ஈஸி அண்ட் குயிக் ஹெல்த்தி ரெசிபி குழந்தைங்களுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்றதுக்கு நான் 2 டீஸ்பூன் பனானா பவுடர் எடுத்துக்கிறேங்க. இதில் 5 பாதாமை கொரன்னு அரைச்சிக்கிறேன். இதுவே டீத் இன்னும் போடாத குழந்தைங்களா 6 months அபோவ் இப்போ தான் ஆயிருக்காங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சிக்கலாம். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 2 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுவே உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சு இதோட தோல் எடுத்து கையில் ஸ்மாஷ் பண்ணி உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என் பையன் இது நல்லா கரையிலனாலும் எடுத்து சாப்பிட்டுப்பான், அதனால நான் அப்படி போட்டேன். விஷயம் அதிகமாக இருக்கிற இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே பனானாவே கொடுத்துட்ருக்கறதுக்கு பதிலாக இப்படி பனானா பவுடர் யூஸ் பண்ணி கொடுக்கறதும் ஹெல்த்தி தாங்க. அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அவங்களுக்கும் ஒர்க் அதிகமாக இருக்குது, அவசரமாக ஒரு ரெசிபி செய்ய முடியலன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சமயம் நல்ல நியூட்ரிஷன் ரிச் ஒரு ஃபுட்டை குழந்தைங்களுக்கு கொடுத்த ஃபீலும் நமக்கு இருக்கும். இதில் 1/2 டம்ளர் பால் ஊற்றி க்ளம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல பேபி வெயிட் கெயின் ஃபுட்டுங்க. இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்கள் குழந்தை நல்லா வெயிட் போடுவாங்க. இப்போ இதை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இது சீக்கிரமாக கட்டி பிடிக்கிறதுனால நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவைப்பட்டா இது ஆறுனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாங்க. பனானா பவுடர் ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம். நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான பொட்டாசியம் ரிச் ரெசிபி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லிவிங்.